நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடித்து முடித்த ஒரு திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுடைய புதிய படத்திற்கு போட்டியாக பொங்கல் பண்டிகையின் போது ரிலீஸ் ஆக உள்ளதாக செய்திகள் வெளியாச்சு. சீமான் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் தர்ம யுத்தம் அப்படின்ற திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இப்போது அந்த படம் நிறைவுற்றதாம். இந்த படம் வர ஜனவரி 9ஆம் தேதி அன்று வெளியாக உள்ளது. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படமுமே அதே ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் தினத்தில் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அரசியல் களத்துல விஜய் அவர்களுடைய கொள்கைகளை சீமான் கடுமையாக விமர்சித்துட்டு இருந்தாரு. இப்போது திரையரங்குகளுமே அவருடைய படத்துடன் மோதும் வகையில சீமான் படம் ரிலீஸ் ஆகுது. இது திரையுலக வட்டாரத்திலும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலுமே விஜய் அவர்களுக்கு எதிராக சவால் விடும் போல இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது கரூர் விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரூர் விவகாரத்துல அரசியல் தலைவர்களை தாண்டி பலருமே தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகன் பற்றி முக்கியமான தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஜேசனுடைய முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சாங்க. படத்துடைய படப்பிடிப்புமே இன்னும் சில நாட்கள்ல முடிவடைய இருக்கு. இவருடைய அடுத்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரிப்பதாக இருந்தாங்களாம். சோ ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை தற்போது இன்பநிதி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடன் இணைந்து அடுத்த படத்தை கொடுக்க போவதாக ஜேசன் சஞ்சயிடம் அண்மையில் அறிவிப்பெல்லாம் வழிகாச்சு. இந்த நிலையில தற்போது கரூர் விவகாரம் சூடுபிடித்துள்ளதால ஜேசன் சஞ்சய் அவர்கள் அந்த படத்திலிருந்து விலகி உள்ளதாக சொல்லப்படுது. சோ இந்த தகவல் தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையுமே பெற்றிருக்கு.